ஏஜிஎஸ் நிறுவனத்துக்கு பேக் டு பேக் ஹிட் கொடுத்து தயாரிப்பாளர்களை ஹாப்பியாக வச்சிருக்கிறாரு பிரதீப் ரங்கநாதன். லவ் டுடே படத்துடைய வெற்றியை தொடர்ந்து மறுபடியுமே பிரதீப் ரங்கநாதன் வச்சு படம் எடுத்திருக்காங்க அந்த நிறுவனம். இந்த முறையுமே அந்த நிறுவனத்துக்கு கை மேல பலன் கிடைக்கிறது உறுதி அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கு இதுதான் சின்ன ட்ரையல் அப்படின்ற மாதிரி படம் வெளியாகிறதுக்கு முன்னாடியே போட்ட காசை எடுத்துட்டதா அர்ச்சனா கலாபதி வெளிப்படையாவே ஒரு பேட்டி ஒண்ணுல சொல்லியிருப்பாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு இந்த படத்தை ஆல்ரெடி பார்த்திருந்த ரசிகர்கள் எல்லாருக்கும் தெரியும். காரணம் என்னன்னா படம் அப்படி ஒரு தரமான சம்பவத்தை பண்ணிட்டு வருது. தியேட்டருக்கு வரக்கூடிய ரசிகர்களுடைய மனநிலைமை வறட்சியான ஒரு இடத்துக்கு கொண்டு போகாம பாத்துக்கிறது அப்படின்றது இயக்குனர்களோட முக்கியமான ஒரு வேலை. அவங்க வரதே கவலையெல்லாம் மறந்து வீக்கெண்ட்ல ஒரு 2.5 மணி நேரம் சந்தோஷமா ஜாலியா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான். அங்கேயும் வெறும் அடிதடி ஆக்ஷன் இப்படின்ற காட்சிகளை மட்டுமே நம்பாம ரசிகர்களை எந்த அளவுக்கு சிரிக்க வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு சில இயக்குனர்கள் பக்காவா அதை செஞ்சு ஒட்டுமொத்த ரசிகர்களையுமே தியேட்டருக்கு வர வச்சுட்டு தான் இருக்காங்க. இப்போ சிவகார்த்திகேயனுடைய படம் டாக்டர் டான் படம் எல்லாமே 100 கோடி அடிக்கிறதுக்கு காரணமும் அதுதான் சொல்லலாம். அந்த வரிசையில பிரதீப் ரங்கநாதனுடைய டிராகன் திரைப்படம் 100 கோடி வசூல் அடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறதாகவும் தெரிவிக்கப்படுது. டான் படத்துல சிவகார்த்திகேயன் ஒரு பொறுப்பில்லாத காலேஜ் ஸ்டூடெண்டா வந்து கடைசியில நமக்கு வந்து இன்ஜினியரிங்லாம் சரிப்பட்டு வராதுப்பா அப்படின்னு சொல்லி ஒரு டைரக்ஷன் அப்படின்ற ஒரு வழியை தேர்ந்தெடுத்து ஒரு இயக்குனரா ஆகிறது தான் அந்த படத்துடைய கதை. படிக்காம இருந்தா கூட வாழ்க்கையில முன்னேறிடலாம் அப்படின்றத தான் அந்த படம் சொல்லி இருக்கும். அதுக்கு இயக்குனர் சிபி சக்கரவர்த்தி நிறைய எதிர்மறையான விமர்சனங்களும் சந்திச்சிருந்தாரு. அதையெல்லாமே நல்லா புரிஞ்சுக்கிட்டு உள்வாங்கிக்கிட்ட அஸ்வந்த் மாரிமுத்து என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, படிச்சு முன்னேறது மட்டும் நிலைக்கிறது கிடையாது, பிராடுத்தானம் செஞ்சு எந்த அளவுக்கு நீ உச்சிக்கு போனாலுமே கூட ஒரு கட்டத்துல கீழே பொத்துன்னு தாண்டா விழுக போற அப்படின்றத இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு கன்னத்துல அறையாம தெளிவா கலகலப்பா சிரிக்க வச்சு குழந்தைக்கு ஊசி ஏத்துறது போல சொல்லியிருக்காரு இந்த படத்துல. இந்த அளவுக்கு பார்த்து வந்திருக்கக்கூடிய டிராகன் படத்தோட முதல் நாள் வசூல் 6 முதல் 8 கோடி ரூபாய் இந்திய அளவுல வசூல் செஞ்சிருக்கிறதாகவும் தகவல் வெளியாகி இருக்கு. தமிழ்ல மட்டும் இல்லாம தெலுங்குலையுமே இந்த படம் பெரிய அளவுல ஒரு பிக்கப் ஆகியிருக்கிறதா ஏஜிஎஸ் நிறுவனத்திற்கு ஒரு பிளஸ் ஆகவும் அமைஞ்சிருக்கு. சமீபத்துல இந்தியில வெளியாகி இருந்த லவ் டுடே ரீமேக் வந்துட்டு காலவாரி விட்டிருந்தா கூட இந்த படம் கண்டிப்பா அதை காப்பாத்திரும் அப்படின்னு எதிர்பார்க்கவும் படுது. 37 கோடி ரூபாய் பட்ஜெட்ல எடுத்திருக்கக்கூடிய இந்த படம் வார இறுதி நாட்கள்லயுமே அடுத்த மாதம் வரைக்குமே பெரிய படங்கள் எதுவுமே திரைக்கு வராம இருக்கக்கூடிய நிலையில கண்டிப்பா டிராகன் படம் ஒரு பெரிய அளவு வசூல் வேட்டையை நடத்த போறது உறுதிதான் அப்படின்னும் எதிர்பார்க்கப்படுது. அதோட டிராகன் படம் டான் 2 அப்படின்ற மாதிரியான சில கருத்துக்களும் சமூக வலைத்தளத்துல வந்துட்டு இருந்ததுனால கதற உண்மையா உழைச்சா என்ன ஆனாலுமே கூட நிப்போம் அப்படின்னு மறுபடியுமே உணர வச்சிருக்கக்கூடிய தமிழ் மக்களுக்கு இந்த வெற்றியை மனசார சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லியும் மை ஃபிலிம் நேம் இஸ் டிராகன் அப்படின்ற ஒரு ட்வீட் போட்டு தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு அஸ்வந்த் மாரிமுத்து நன்றியும் சொல்லியிருக்காரு. டிராகன் படத்துக்கான டிக்கெட் புக்கிங் சூடு பிடிச்சிருக்கக்கூடிய நிலையில சனிக்கிழமையான இன்னைக்கு பல தியேட்டர்கள்ல ஆரஞ்சு அலாட்டுமே காணப்பட்டிருக்கு. படம் வெளியாகின 2வது நாளான இன்னைக்கு இந்திய அளவுல சுமார் 10 கோடி வசூலை வந்து குவிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. மதகஜ ராஜா படத்துக்கு அப்புறமா இந்த ஆண்டு தியேட்டர்களோட எண்ணிக்கையும் சரி வசூல்லையும் இந்த படத்துக்கு அதிகரிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. 50 கோடி வசூலெல்லாம் இந்த படம் அசால்ட்டா எட்டிரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அதுக்கு மேல போகுமா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இது போல சினிமா அப்டேட்ஸை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம தமிழ் ரிப்போர்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு இந்த படத்தை பத்தின உங்களோட ஒப்பீனியனை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுருங்க. நன்றி.